வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை வருகின்ற 24ஆம் தேதி திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரைக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் கருப்பாயூரணி கார்த்திக் அவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் காரை பரிசாக வழங்கினார். உலக சாம்பியனை வீழ்த்திய பிரக்ஞானந்தா அவர்கள் இந்திய செஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பின்னுக்கு தள்ளி பிரக்ஞானந்தா அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து உயர்நிலை குழுவிற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு 7 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக கொடுத்த மதுரையை சேர்ந்த ஆயி பூரணம் அம்மாள் அவர்களை நேரில் சந்தித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 20ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக OS சர்மிளா ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு 55 நாடுகளை சேர்ந்த 100 பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டையை சேர்ந்த மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இன்று முதல் வருகின்ற 20ஆம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பும் வசதிக்காக இன்று வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி 11 நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சி பெங்களூரு லால்பாக்கில் இன்று துவங்குகிறது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக திருவிழாவில் அனைவரும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 5 நாட்கள் பொங்கல் விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 19ஆம் தேதி சென்னை வருகை தர உள்ளதாகவும் மேலும் வருகின்ற 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றும் இன்றும் நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் MGR அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். பொன்முடி அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது 2 வாரங்கள் கழித்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் உள்ள குருவாயூரப்பன் சுவாமி கோவிலில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்தார். சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கும் பணியானது 80 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி மத நல்லிணக்க பேரணி நடத்தப்படும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய் 40 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.